படுத்துங்க பூரா படுத்துறாங்களா இவங்களாம் யாரு உட்காந்துருக்கலாம் யாரு ஒண்ணும் புரியல. படுத்துங்கலாம் துரியானம் படா அல்ல மடிச்சு கிடையாது. சரி உட்காந்துருக்கு பூரா ஐவராஜாக்கள் சபை. ஒன்னிமுத்தி ஐவராஜாக்கள் சபை. ஆமா சரி இதெல்லாம் எங்க கிடைக்குது? சேச்சு பேத்துல வந்து ஒப்ப நவுத்தணும். எப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகுதுலாம்? முண்டு மகன் பெட்ல படுத்து கிடக்கிற மாதிரி படுத்து கிடக்குது. இந்த உட்காந்துலாம் என்ன பண்றாங்க? அண்டா பிரெட் பால் பண்ணு எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்களா? அப்படி இருந்தாலும் ஆமா என்னுடைய விளக்கத்துக்கு பிறகு ஏய் நான் வெடி போட போறேன் 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 ஏந்து வெடி வெடி ஏந்து வெடி 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 ஐயோ அப்போ ஐயோ வெடி 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 வைக்க போறாங்க வெடி வைக்க போறாங்க சென்று என்ன கூட கிடக்குறேன் சத்தியமா நான் ஊட்டல. விடுகதை போட போறேன் போடு. அப்படி நான் போடக்கூடிய விடுகதை வச்சுக்கினா நீ என் மேல குதிரை ஏறலாம். அப்படி வெடிக்க தவறுனா நான் உன் மேல குதிரை ஏறுவேன். சம்மதமா? எங்க அண்ணன் யாரு மாத்தாரோ குதிரை ஏறினா அண்ணனா இப்ப சாதில பீச கலவிட்டேன். நாள் நாங்க ஏறி இன்னும் வாரிக்கிட்டோம். 2024 இருந்து நீங்க தான் ஏற்றி போங்களா? ஏய் போடுவா போடு. சாண்ட குடிச்ச மச்சான் விடுகதை எங்க அண்ணன் நீ சொன்ன உடனே எங்க அண்ணன் சாண்ட குடிச்ச மச்சான் சத்திரத்தை கட்டி வச்சான். போக வர வழிய விட்டான். அவன் பொந்துக்குள்ள கைய விட்டான். ஐயா ஆமாண்டா இருக்கும் விட்டுருப்பான். பொந்துக்குள்ள கைய விட்டான். விளக்க ஆரம்பிச்சுட்டான். வேலைய ஆரம்பிச்சுட்டான். விடை தெரியுமா தெரியாதா? இது ஒண்ணு எனக்கு தெரியல. போமா தெரியலையா? நான் வேணா பதிலுக்கு வேணா விடுதலை போறேன். சரி போடு பார்க்கலாம். கல்யாணத்துக்கும் கோர்ட்டுக்கும் ஏன் மாடு ஓட்டி போக மாட்டேங்கிறான்னு சொல்லு. ஏறு ஓட்ட மாடு ஓட்டி போறாங்க. வண்டி ஓட்ட மாடு ஓட்டி கவலை அறிக்கை ஓட்டி போறாங்க. ஓட்டி போறோம். கூடு குடி போனா மாடு ஓட்டி போறாங்க. ஆனா கல்யாணத்துக்கும் கோர்ட்டுக்கும் ஏன் மாடு ஓட்டி போக மாட்டேங்கிறான்? ஏன் தெரியலையே? எனக்கும் தெரியலையே. சொல்லு நீ சொல்லு. என்னுடைய விடுகதை நான் வெடிக்கிறேன். உன்னுடைய விடுகதை நீயே வெடி. நீ வெடி. சாண்ட குடிச்ச மச்சான் சத்திரத்தை கட்டி வச்சான். சத்திரம் என்பது திரையரங்கம். போக வர வழியை விட்டான். அப்படின்னா டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு சந்து போல இருக்கும். ஒன்றுக்குள்ள கைய விட்டான். டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு சின்ன சந்து இருக்கும். ஆமா அதுல டிக்கெட்டுக்கு வாங்கிட்டு கையை விட்டு வாங்குறான். செல்லுல புக்கிங் பண்ணிட்டு போடுறான். சரி அது அப்ப அப்படி பொந்துக்குள்ள கைய விட்டான். விளக்க ஆரம்பிச்சுட்டான். விளக்க அமைச்சிட்டான். வேலையை ஆரம்பிச்சுட்டான். விளக்க ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படம் போட்டுருவாங்க. சினிமா திரையரங்கம். சினிமா ஆமாண்டா. கடவுள் ஏன்னா பேர் சொல்லலான்னு தானே நினைச்சேன். உன்னை பார்த்து நான் மறந்துவிட்டேன். ஆமா நீ ஏடா உன் கண்ணு ஏடா அங்க போகுது? நான் போய் மூத்திரம் விடுகதை வெடிச்சிட்டு போடா. அம்மா வீரம் கைய பிசுறுனா விழுந்துருவான். என்ன வேலை காட்டுறான் பாரு. ஏன் வெடி வெடி கல்யாணத்துக்கும் கோர்ட்டுக்கும் ஏன் மாடு ஓட்டி போல தெரியுமா? கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். மாட்டு ஓட்டி போனா அந்த பயிர் மேய்ஞ்சிரும். எப்படியா பயிர் மேய்ஞ்சிரும். கோர்ட்ல இருக்கிறது பூரா வக்கீல். மாட்டு ஓட்டி போனா வக்கீல் தின்னுடும். ரொம்ப ரொம்ப புத்திசாலிடா. அதனாலதான் 2 இடத்துக்கு மாடு ஓட்டுறாங்க. சரி அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, பையா ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும்னா நேர்ந்து நிதானிச்சு நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும். கல்யாணம் வந்து ஆயிரங்காலத்து பயிர். ஆமா எப்படியா? ஆமா ஆயிரங்காலத்து பயிர். அப்ப அந்த பயிரை மாடு மேய்ஞ்சிருக்கா மாடு ஓட்டு போக. பரவாயில்ல. ஐயோ சிரிக்காதடா. சரி என்னுடைய விளக்கம் ஏதாவது தெரியுமா? காட்டு. ஏய் விளக்கத்தா ஒடியா
ஏன்னா வணக்கம் ஏனோ ஏன்னா ஏனோ வணக்கம். விளக்கம் புரியுதா? நாகராஜன் குமார்த்தி, ஆமா நாகக்கண்ணி, நாகக்கண்ணி. ஆமா மற்ற விளக்கம் போடு போடு. நாள் வந்து ராஜ கிரீட ரூபி, தேசமெங்கும் பிரதாபி, நாகக்கண்ணி வந்து மேவினி. என்னுடைய பெயர் நாகக்கண்ணி, 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 நாகக்கண்ணி. ஆனால் நாகராஜன் குமார் தியாகரங்கிரியான நாகக்கண்ணி மட்டும்தான் தெரியும். என்னை யார் மாலை தரித்தார்கள், யார் திருமணம் செய்தார்கள், நான் எங்க இருக்கிறேன் அப்படி என்ற விளக்கம் தெரியாது. சொல்றேன். பாண்டவர் ஐவராஜாக இருக்கின்றார்களே, அவர் நடுப்பிருந்தவராகிய அர்ஜுன மகாராஜனை மாலையிட்டேன். எப்படி என்றால் பாண்டு மன்னனுக்கும் குந்தி மாதா தேவிக்கும் பிறந்த ஐவராஜாக்கள் அவர்கள் நடுப்பிருந்தவராகிய அர்ஜுனை மாலையிட்டேன். தீர்த்த யாத்திரைக்கு வருகின்ற போது ஒரு நாள் வரை வந்தோம். நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க, இருவரும் திருமணம் முடிந்து எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறார். ஆமாண்டா, ஒரே ஒரு பையன். ஆமா, அவன் பேர் என்ன தெரியுமா? அரவபாலன். அரவபாலன், அரவபாலன், அரவபாலன். அழகான கடைஞ்சு எடுத்த மாதிரி ஒரே ஒரு பையன். பையன் நல்ல என்ன மாதிரி இருப்பானா? உன்னை விட நீ என்னடா பண்ண முடியும்? முகசாடு என்ன மாதிரி இருக்குமா? ஏன் நீ என்கிட்ட வந்தா இருக்கிறா? உன் முகசாடுனா என்கிட்ட நீ வந்தியா? அடிச்சட்டி சூட்ல கட்டி கரைஞ்சிருந்தா ஒன்னு வாயில தான் அடிக்கணும், சூத்துல அடிக்கணும். எங்க பங்காளியாக விளங்கப்பட்ட திருராஜ மன்னனுக்கும் காந்தாரி அமலுக்கும் பிறந்த அவள் பேர் 100 பேர். அவள் 100 பேர். அவருக்கும் எங்களுக்கும் விகடமுறையில் ஏற்பட்டு என்னடா சூது தொக்குட்டா நாடு விகடமுறையில் ஏற்பட்டு 30 சட்டி முதல் வரவோட என்னடா உனக்கு முடிக்கலாம். என்ன எண்ணெய் தடவை மானிட்டு வளருது? ஏய், அந்த எண்ணெய்லாம் உங்கள்கிட்ட சொன்னா நீ தடவி ஆம்பரையாள. ஆமா ஆம்பரையாள கம்யூனிட்டி. அப்படி விகட ஏற்பட்டு 30 சட்டி முதல் வரவோடு அனைத்தும் பறித்து கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் கைத்து வந்தால் உங்களுக்கு சேரக்கூடிய பாகத்தை தருகிறேன் அப்படி என்று கரா நியமித்தான்.
அன்று முதல் இப்பொழுது 8வது வருடம் வனத்தில் இருக்கிறாங்க. ஆனா நாங்க வந்து நாக உலகத்திலே எங்க ஒரே ஒரு பையன் அரவாளனை வைத்துக் கொண்டு நான் தன்னந்தனியாக இருக்கிறேன். ஏண்டா கன்னியாகுமரி போன் நம்பர் வாங்கி வச்சுட்டு போன் பண்ணிட்டு எதுக்கு கன்னியாகுமரி யாருக்கு சொல்றேன்? ஆம்பளையா இருந்தா மட்டும் தாண்டா போன் நம்பர் கொடுப்பாங்க. இதான் பொட்ட மாதிரி ஆச்சு. பொட்டகம் ஆம்பளை இருந்தா அண்ணன் கவுர் இருக்காது. எங்க சித்தப்பா போனே பிரிக்காலு. ஓ பிரிக்காலா? பாத்தியா நீ மிஸ் கால் விட்டா போதும். ஆமா பிரிக்காலு பிரிகால் எல்லாம் காசு போட்டா பிரிகால் யாருதும் கிடையாது. எல்லாம் காசு போட்டாலும் பிரிகால் எவ்வளவு பேசிக்கலாம். 3 மாசம் நம்பலாம். 3 மாசம் பிரி காசு போடாதே பிரியா? ஹலோ எங்க இருக்கிற வரியா? எப்படி அப்பையா? நான் வரல எனக்கு உடம்பு சரியா? நான் என்ன உன்னை கூட்ட போல இருக்கு ஏன்டா கம்யூனிட்டி? நீதான் வரேன்னா போன் பேசுறது சொல்றேன்டா. நேத்து முன்ன நேரத்து கூட்டாலும் பரவாயில்ல. பிரியாணி சாப்பிட பார்த்து உடம்பு சரியில்லை. அப்படி இருந்தாலும் மற்ற விளக்கம் ஓடியா ஓடு. எங்க பாடினாரு அவன் போட்டாரு. ஆமா பாத்து நாளைக்கு பாத்து. சரி விளக்கம் பாட்டை பாடுற மாதிரி அடுத்தவங்க பாட்டு பாடு. யாரு அவனுக்கு பாடலாம் கிரிக்கெட் டைம் பாடாதாங்கிறாங்க. சரி இன்றைய தினத்தில் என்னுடைய மனிதனாக விளங்கப்பட்ட ஓட போட மனிதனாக விளங்கப்பட்ட அரவபாலன் சீக்கிரம் ஓடியா கெண்டி கால இல்ல பள்ளிக்கு சென்ற அரவபாலனை இன்னும் காணவில்லை. என் பையனை எங்கன பாத்தியாடா? போமோடா புலா வயசு அந்த பக்கம் தான் குண்டு வச்சு கிடப்பான். குண்டு அடிச்சு கிடப்பான். ஆமா இது ஒரே தொல்லை. நான் குண்டு அடிச்சு எங்க அம்மா ஐயா கண்டீர்களா?